சமைக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ட்டு எங்க அம்மா பிஞ்ச கடைக்கு போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே கோவா பழம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அத பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அகத்திக்கீரை மரத்தோட மேல போயிருச்சு. ஒண்ணு தானே இருக்கு, நான் வேற இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க நிறைய இருக்குன்னு எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. போற வழியில இளநீலாம் இருந்துச்சு. கையோட அப்படியே பறிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் விளையணும் போலங்க. இருக்கையில எங்க அம்மா திடீர்னு ஆளை காணோம். அத்தாடி இப்படி பச்சை பிள்ளைய தனியா விட்டு போயிட்டாங்களேன்னு பார்த்தா பச்சை மிளகா பிடுங்கிறதுக்காக செடியெல்லாம் வளைச்சு புடிச்சு பிடிங்கிட்டு இருக்காங்க. அம்மா கடமைக்கு 2வது பறிக்கணுமேனு 2 பறிச்சு விட்டாச்சு. போன வாழைக்கட்டையை பார்த்து என்னடா எங்க அம்மா இழுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா வாழைத்தார் மட்டும் நல்லா இருக்கு, மற்றது எல்லாமே பட்டு போயிருச்சு. நேத்து வந்த மழைக்கும் காத்துக்கும் இந்த தென்னங்கண்டு வேற கீழே விழுந்துருச்சுங்க. அப்படியே விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரல, நிமித்து வச்சு விடலான்னு பார்த்தா மம்பட்டியை காணோம். இதனடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இது மட்டுமா அங்க சாஞ்சு கிடக்கு. வாழைத்தார்ல இருந்து கத்திரிக்கண்டுல இருந்து எல்லாமே சாஞ்சு போய் கிடக்கு. எங்க அம்மா வேற எல்லாமே சாஞ்சு கிடக்கேன்னு சோகத்துல ஆழ்ந்து நடந்துகிட்டு இருக்கையில ஒரு தேங்காயை பார்த்தோன்னே படக்குன்னு போய் எடுத்துக்கிட்டாங்க. சரி தேங்காய் கிடைச்சிருச்சு, கொஞ்சமா கீரை ஏதாவது பறிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கீரையை மட்டும் தேடி பறிச்சுட்டு வண்டி வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வீட்டு பக்கமா போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம்.